வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் இந்த மாதம் முழுமையாக உச்சமடையும். 26ஆம் தேதி மார்ச் வரைக்கும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போது. உச்சமாக இருக்கிற சுக்கிரன் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசி, ராசியிலே கடைசி ராசி, ஜென்ம சனி இருக்கிற ராசி. மீனத்துக்கு அதிபதி குரு ஒரு சுபர், இன்னொரு சுபர் உள்ள வரார், அவர் தான் சுக்கிரன். மார்ச் 2026 மீனத்துக்கு சுக்கிரன் உச்சம் அடையும். சுக்கிரன் எப்பெல்லாம் உச்சம் அடையுதோ அதோட முழு சக்தியை காமிக்கும், பிரவேசிக்கும். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வரார், ஒரு பெண்ணோ ஆணோ, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது, அந்த ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. அப்படிப்பட்டவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் யாருமே டல்லாக வீக்காலாம் இருக்க முடியாது. கரெக்டாக சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், ஏன்னா நல்லா சாப்பிடக்கூடிய ஆள். எல்லோரும் டான்னு ரெடி ஆகிடணும், ஏன்னா எல்லாத்துக்கும் பிளான் போட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காரு. வெளியே போனால் அதுக்கேற்ற வெஹிக்கிள் ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நபரை வச்சு வெளியே என்ன பண்ண முடியும்? அதுதான் சுக்கிரன். சுக்கிரன் உள்ளே வராருன்னு சொன்னால் இனிமேல் டல்லாக இருக்க முடியாது, இனிமேல் தூங்க முடியாது, சோம்பேறித்தனமாக இருக்க முடியாது, இனிமேல் பொறுமையாக இருக்க முடியாது, வேகம் எடுக்கும், ஃபோர்ஸ் பண்ணும். ஒரு விஷயம் சில பேர் ரெக்வஸ்ட் மோட்லேயே நம்மளை ஏதாவது அப்ரோச் பண்ணி கேட்பாங்க. இது கொஞ்சம் பண்ண முடியுமா, அது கொஞ்சம் பண்ண முடியுமா, இது கொஞ்சம் கொடுக்க முடியுமா, இது கிடைக்குமா, இது தருவீங்களா? பட் ஃபோர்ஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்? நீ பண்ணி தான் ஆகணும், எனக்காக நீ பண்ண மாட்டியா? ஒரு உரிமை குரல் மாதிரி இது. அதுதான் இந்த மார்ச் மாதம் 2026 சுக்கிரன் தரக்கூடிய ஒரு 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 பஞ்ச். அது உங்களை ஒரு புஷ் பண்ணும், ஒரு பஞ்ச், ஒரு புஷ் பண்ணுது உங்களை. அந்த மாதிரி ஒரு டைமாக தெரியுது. இப்போ ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சுக்கிரன் பணம் ஆர்வம் உடைய ஒரு கிரகம். எப்பவுமே பணம் இல்லாமல் அது இருக்காது. உச்சம்னா சும்மாவா? செலவு அவ்வளோ இருக்குன்னா அதுக்கேற்ற இன்கம் வேணும். அப்போது ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி, இப்போ ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு, ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு, அதில் திருப்தியில் வேறு ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று அக்செப்ட் பண்ண ரெடி ஆகிடும், மைண்ட் செட் ரெடி ஆகிடும். அக்செப்ட் பண்ணிக்குவோம், வாட் எவர் கம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவோம், மூவ் பண்ணலாம். இதுதான் ஜாப் ரிலேட்டடாக நடக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். அதே மாதிரி இன்கம், சுக்கிரன் வராருன்னு சொன்னால் இன்கம் வருதுன்னு அர்த்தம். சுக்கிரன் எங்கே இருக்காரோ அங்கே வருமானம் வரும், அங்கே பணம் வரும், அங்கே அதிர்ஷ்டம் வரும், அங்கே நகை வரும், அங்கே பொருள் வரும், அங்கே வாய்ப்பு தேடி வரும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் உலகம் ஃபுல்லாக கடன் வாங்கியாவது எல்லாரும் கம்ஃபர்டபுளாக வாழ்கிறாங்க. ஏன்? எல்லாருக்கும் நிறைய ஆர்வமும் ஆசையும் இருக்குது. ஆனால் பணம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் பணம் ஏதோ ரூபத்தில் வரும். அந்த ரூபம் என்ன? கடனாக கொடுப்பாங்க, அப்புறம் பேங்க்குக்கு ரீபேமெண்ட் பண்ணணும், அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட முடியும். அதுக்கு நம்ம உழைப்போம். ஸோ முதலே நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை உழைச்சி அதை சரி கட்டுவோம். அது மாதிரி தான் அந்த சுக்கிரனுடைய கேரக்டரும். அவர் உள்ளே வராருன்னு சொன்னோம்னா தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுவார். பூர்த்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடனை உருவாக்குவார். ஏன்னா ஒரு லாட் ஆஃப் 8 கூடிய சுமையும் கொடுப்பார். ஸோ சுமையும் நல்ல சுமை தான், சுகமான சுமைகள் மாதிரி. அப்படி தான் இந்த மீனத்துக்கு இப்போ வரப்போகிறார். ஸோ அதனால் தயாராக இருங்க. ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பலவிதமான மன உளைச்சலோடு அந்த வாழ்க்கையை தரத்தை அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போகிறாருன்னு சொன்னோம்னா, சுக்கிரன் வந்த உடனே அந்த எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷனை கொண்டு வர்றார். ஓகே, யாரால குறை, அப்படி யாரால குற்றம், யாரால குறைன்னு பார்த்த அந்த கண்கள் இனிமேல் யாரால பிரச்சனை தீருன்று பார்க்குற அளவுக்கு இந்த சுக்கிரன் மாற்றத்தை கொடுக்கும். இதுவே ஒரு பெரிய ப்ளஸ். பட் இருந்தாலும் 12ஆம் இடத்துல புதன், அந்த 12ஆம் இடத்துல செவ்வாய், அந்த 12ஆம் இடத்துல ராகு, இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ 100% மீனத்துக்கு எல்லாமே சூப்பர்னு சொல்லலாம் கூட, அட்லீஸ்ட் 50-60% எதிர்பார்ப்பெல்லாம் நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும். அந்தளவுக்கு இது ஃபேவராக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய இந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனும் ப்ராக்டிஸும் அதிகம் பண்ணிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் வரும். ஏன்னா சுக்கிரன் வரதுனால என்ன, எனர்ஜி வந்துடும், சப்போர்ட் வந்துடும். இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, நான் எழுப்புறேன். உனக்கு என்ன காஃபி வேணுமா, பண்ணித்தரேன். பால் வேணுமா, பண்ணித்தரேன். உனக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா, பண்ணித்தரேன். இது உங்கள் அம்மா சைடில். இது ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட். உங்கள் ஃபாதர் என்ன பண்ணுவார், நீ என்ன வேணால் பண்ணு, நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். உனக்கு மோட்டிவேஷன் வேணுமா, இல்லை உனக்கு வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமா, உன்னை ட்ராப் பண்ணணுமா, எல்லாமே நான் பண்ணுறேன். இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், உனக்கு ஏதாவது ஷேர் பண்ணணுமா, உனக்கு ஏதாவது பேப்பர்ஸ் டவுட்ஸ் இருக்கா, புக்ஸ் வேணுமா, அது வேணுமா, ஷேர் பண்ணணுமா, இந்த பக்கம் வேறு உங்களுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஸ் இருக்காங்க, கசின் இருக்காங்க, என்ன வேணால் சப்போர்ட். அதுதான் சுக்கிரன் கொடுக்கும். பட் படிக்கிறது நீங்களாக தான் இருக்கணும். அந்த படிக்கிறதுக்கு உங்களுக்கு குரு நல்லா இருக்குது, ஏன்னா இல்லைன்னு சொல்லு. பட் ஆனால் புதன் 12th ஹவுஸில் ப்ராக்டிஸ் இன்னும் அதிகரிக்கணும். எல்லாரும் உதவி செய்வது முக்கியம் இல்லை, அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை கரெக்டாக பயன்படுத்த கற்றுக்கணும். அந்த இடத்துல கோட்டை விட்டுறாதீங்க. கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், சக்ஸஸ் வரும்.
பெண்கள் இல்லத்தரசிகள் மீனம், பல நாட்களுடைய மன உளைச்சல்லேருந்து இந்த ஒரு வருஷத்தில் எப்படி இருந்தது இந்த வருஷம் அப்படின்னு கேட்டால், இந்த வருஷமா இது அப்படின்னு சில பேர் புலம்புவாங்க. பட் ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையும் பரவாயில்ல, ஒரு 2 மாதம் நல்லா இருந்தேன், ஒரு மாதம் ரொம்ப நல்லா இருந்தேன், ஹாப்பியாக இருந்தேன், எல்லாமே மாறின மாதிரி இருந்தது. அதுதான் மார்ச் 2026 வராரு சுக்கிரன். இப்போ பெண்களுடைய மனநிலை என்னென்னா, எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும், அதுக்கேற்ற தேவையும் கொஞ்சமாவது பூர்த்தி ஆகும். அந்த மாதிரி ஒரு மனநிலையை உண்டு செய்யக்கூடிய ஒரு சுக்கிரனாக இருக்கார். ப்ளஸ் மற்ற பிளானட்டரி காம்பினேஷனும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் நான் இந்த பர்டிகுலர் இந்த ஒரு பிளானட்டை பற்றி அதிகம் பேசுகிறேன், நீங்கள் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி ரூல் என்னென்னா, எது உச்சமடையுதோ எது வலிமை அடையுதோ அதுதான் டாமினேட் பண்ணும். மற்ற கோள்களாக அவங்க சொல்கிறத கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழு இருக்குது, அந்த குழுவுக்கு ஒரு தலைவரை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த தலைவருக்கு வந்து பொறுப்பை கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் அவர் சொல்கிற சட்டத்திட்டங்கள்லாம் நம்ம உட்பட்டு தானே ஆகும். அது மாதிரி தான் அஸ்ட்ராலஜி ரூலும். ஒரு டிரான்சிஷன் நடக்கும்போது எது முழுமையான சக்தியோடு இருக்கோ அது சொல்கிறத மற்றெல்லாம் கட்டுப்பாடோடு கேட்க ஆரம்பிங்க. அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, எல்லா கிரகத்துக்கும் ஒரு நாள் வரும், சனிக்கும் ஒரு நாள் வரும், குருவுக்கு ஒரு நாள் வரும், சுக்கிரனுக்கும் ஒரு நாள் வரும், புதனுக்கும் ஒரு நாள் வரும். இதுதான் அஸ்ட்ராலஜியோட சைக்கிள். லைஃப் இஸ் அ சைக்கிள் அப்படின்னு சொல்கிறத இதை நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஸோ பெண்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஆரோக்கியம். ஜென்ம சனி என்ன ஆரோக்கிய பிரச்சனை கொடுத்தாலுமே அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆற்றலும் உங்கள் கூடயே இருக்குது. இந்த மாதம் சமாளிச்சிருவீங்க, பயப்பட தேவையில்லை, நோயிலேருந்து விடுபட்டு வருவீங்க, சமாளிப்பீங்க நல்லபடியாக. டோன்ட் வரி அபவுட் தட். அதுக்கப்புறம் ஃபைனலாக சீனியர் சிட்டிசன்ஸ். ஃபைனான்ஷியலி யூ ஆர் ஓகே, பட் எதுவும் ரிஸ்க் எடுத்து எதையும் ட்ரை பண்ணி எங்கேயும் போய் ஏமாந்து மாட்டிக்க வேண்டாம். மொத்தத்தில் மீனம் 2026 மார்ச் மாதம் ஒரு பலமான மாதம். உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமான ஆதரவான நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நான் பார்க்குறேன். நாட் 100%, பட் அட்லீஸ்ட் 50 to 60%. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த மார்ச் மாத ராசி பலனை ஒரு பொது பலனாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து தனித்தனியே ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்போட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு ராசி, அதுவே உங்கள் லக்னமாக இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு சில பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கும், சில பேருக்கு ராசி ஒன்றா இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும். அந்த லக்னத்துக்கும் நீங்கள் ராசின்ற பேர் தான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்போவுமே லக்னத்துக்கு தான் பலன் வேலை செய்யும். ராசி என்பது உங்கள் எமோஷன்ஸ். உங்கள் எமோஷன்ஸுக்கும் உங்களோட ஆக்ஷன்ஸுக்கும் என்ன ரிசல்ட்டுங்கிறது அந்த ராசியை பேஸ் பண்ணி தெரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களோட ஃபேட் அண்ட் டெஸ்டினி. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, அது எப்படி நடக்க போகுது. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வெறும் அந்த ராசி பலனை புரிஞ்சிக்காமல் உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, அதுலேருந்து பிளானட்டரி காம்பினேஷன் எப்படி இருக்குது, அதோட இதை சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதே மாதிரி எல்லாத்த விட மெயினாக தசா புக்தி. என்ன தசை என்ன புக்தி, அந்த தசா புக்தி என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்குது, அது எப்படிப்பட்ட பலனில் இருக்குது, யோகமாக இருக்கா தோஷமாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நிறைய அஸ்தங்கமாக இருக்கும், சில கோள்கள் வக்ரம் அடைஞ்சிருக்கும், சில கோள்கள் வர்க்கோதம் அடைஞ்சிருக்கும், சிலது கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும், சிலது உங்கள் சார்ட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், கேந்திர கோணங்களில் யோகமாகவும் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு முதல்ல ஒரு ரீடிங் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும். ஒவ்வொரு மந்த்தும் நான் இந்த மாதிரி தான் பிளான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு மாதம் நான் கிளாரிட்டியும் கொடுத்துறேன். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஏகப்பட்ட சர்வீஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்த தேவை, ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சேவை வேணும், அது வாஸ்து சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், அது ரெக்டிஃபிகேஷன் வேணும், ரெமிடி வேணும், பூஜா சம்மந்தப்பட்டது வேணும், இல்லை உங்களுக்கு வந்து ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி கிளாரிட்டி வேணும், அதை அரேஞ்சும் பண்ணணும், அண்ட் உங்களுக்கு வந்து நியூமராலஜி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றின கிளாரிட்டி வேணும். இது எல்லாத்துக்குமே வி ஹேவ் அ டீம். இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய டீம் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், எங்கள் டீம் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ வெப்சைட்டே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போனீங்கன்னா lifehoroscope.inல நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ண உடனே என்னோடய இமேஜ் வரும். ஸோ என்னோடய சர்வீசஸ் என்னென்ன, எங்கள் டீமோட சர்வீசஸ் என்னென்ன கம்ப்ளீட்டாக லிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஓவரால் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூமராலஜி சர்வீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூபார்னுக்கு நியூமராலஜி நேம் ஃபிக்ஸிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, பூஜாஸ் ஹோமம் இருக்குது சம்மந்தப்பட்டது இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு கரியரை பற்றின ஒரு கொஷின் இருக்குது, வாய்ஸ் கிளிப் ஆப்ஷன் இருக்குது, இல்லை வந்து ஜென்ரலாக உங்கள் ஹாரோஸ்கோப் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹாரோஸ்கோப்பே தேவைப்படுது, நிறைய சர்வீஸ் இருக்குது. இப்போ கையில் எழுதுகிற அந்த ஜாதகத்துடைய ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டோம். ஸோ கையிலே எழுதி கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கையிலேயே எழுதி கொடுக்குற மாதிரி அழகாக தமிழில் ஹாரோஸ்கோப்பை எப்படி எழுதி கொடுக்கும், ஒரு புக்கு மாதிரி அழகாக பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வந்து சாம்பிள் உள்ள சைட்டில் இருக்குது, கோத்ரூ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் ரிலேட்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஆதரிச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.